கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை இன்று அழகான வீட்டுக்கு தந்தை வழி தாத்தா வருகிறார். பேரனுடன் தங்கியிருந்து தன் நாட்களை கழிக்க ஆசை கொண்ட அவருக்கு கண்கள் சரியாக தெரியவில்லை. கைகளும் பொருட்கள் எடுக்கையில் நடுக்கம் கொள்கிறது. அந்த அளவுக்கு முதுமையின் தாக்கத்துடன் இருக்கிறார். வீட்டில் எல்லோரும் ஒன்றாக மேஜையில் அமர்ந்து உணவு உண்கின்றன. தாத்தா கரண்டை எடுக்கையில் கீழே தவறி விழுகிறது. பால் குடிக்க கோப்பையை பிடிக்கையில் கை நடுக்கத்தில் பால் மேஜை விரிப்பில் சிந்து விடுகிறது. அவர் உணவு உண்ணும் போதும் உணவும் கீழே சிந்துகிறது. அவரின் இந்த செயல்களை கண்டு கணவனும் மனைவியும் எரிச்சல் அடைகின்றனர். தொடர்ந்து தாத்தாவை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் மேஜையில் அமர வைக்காமல் ஓரமாய் அவருக்கென்று ஒரு தனி மேஜையில் சாப்பிட வைத்தனர். அவர் சாப்பிடும் பாத்திரம் கீழே விழுந்து உடையாமல் இருக்க மரத்தாலான பாத்திரங்களில் உணவு கொடுக்கப்பட்டது. நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பேரன் அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறான். எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட தாத்தா மட்டும் தனி மேஜையில் சாப்பிடுகிறார். ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்ற ஏக்கம் அவர் கண்களில் தெரிகிறது. மகன் மற்றும் பேரனை அடிக்கடி திரும்பி பார்த்தபடியே சாப்பிடுகிறார். ஒரு நாள் அந்த வீட்டு குழந்தை தாத்தாவின் பேரன் மரத்துண்டுகளை வைத்து ஏதோ விளையாண்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்த தந்தை மகனிடம் அன்பாய் கேட்கிறார், குட்டி என்ன விளையாடுறீங்க என்று. குழந்தை சொல்கிறது, நான் இந்த மரத்துண்டுகளை வைத்து 2 பாத்திரங்களை செய்கிறேன்ப்பா. நான் பெரியவன் ஆனதும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டுமல்ல, அதற்கு தான் என்று தந்தையால் பேச முடியவில்லை. கண்கள் கண்ணீர் ததும்பியது. தான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்தது. குற்ற உணர்ச்சி அவரை கொன்றது. மறுநாள் இருந்து தாத்தாவுக்கும் அவர்கள் அமரும் மேஜையிலே உணவு பரிமாறப்பட்டது. பக்கத்தில் இருந்த தாத்தா சாப்பிடுமாறு அவர்கள் கவனித்து கொண்டார்கள். கரண்டிகள் கீழே விழுந்ததும் எடுத்து வைத்துவிட்டு புன்னகைத்தார்கள். பால் சிந்தியதும் மேஜை விரிப்பை மாற்றிவிட்டார்கள். நீதி குழந்தைகளுக்கு ஒன்று தெரியாது என்று நினைப்பது தவறு. நம்மை விட அவர்கள் பார்வை கூர்மையானது. அவர்கள் கண்கள் பார்க்கும் ஒவ்வொரு செயலுக்கும் மனதில் ஒரு தகவல் பதிவிற்கப்படுகிறது. இதை நினைவில் கொண்டு உங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செய்யுங்கள்.